இப்ப தாவேக்காவ அவர் சூஸ் பண்றாரு அப்படிங்கும் போது அவருக்கான இடம் அங்க இருக்குமா? நீங்க தாவேக்கால ஆரம்பத்துல இருந்ததுனால உங்களுக்கு தெரியும். அங்க நீங்க ஏற்கனவே நீங்க சொல்லிருக்கீங்க விஜய சுத்தி ஒரு கேட்டு தான் இருக்கு அப்படின்னு. இந்த இடத்துல செங்கோட்டையன் பொருந்துவாரா அப்படிங்கிறது அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? செங்கோட்டையன் அவர்கள் ஜெகதீஸ்வரன் மாதிரி 1 வருஷம் கழிச்சு பேசுவாரா இல்ல 6 மாசத்துல பேசுவாராங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஏன்னா நிச்சயமாக அங்க அவர் பொருந்த முடியவே முடியாது. ஏன்னா இப்பயே நான் சொல்றேன், செங்கோட்டையன் அவர்கள் நீங்க இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க ஜான் ஆரோக்கியசாமி பேசினாரு, புஷி ஆனந்த் பேசினாருன்னு. ஜான் ஆரோக்கியசாமிக்கும் புஷி ஆனந்திற்கும் டே 1ல இருந்து இந்த கட்சியில செங்கோட்டையன் மாதிரி நான் இன்னும் 10 பேரை கூட சொல்லுவேன். இன்னைக்கு அவங்க பேரை சொல்றது நாகரிகமா இருக்காதுங்கிறனால அந்த பேரை நான் தவிர்க்கிறேன். எல்லா கட்சியில மாட்கள் வந்தாங்க. இன்னைக்கு செங்கோட்டையனுக்கும் அதே நிலைமை தான். அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இல்ல சேர்த்துக்க முடியாது, நீங்க வெளியே போங்கிறதா புஷி ஆனந்த் மற்றும் ஜான் ஆரோக்கியசாமியோட குரல். அதை தாண்டி இவர் ஆதவ அர்ஜுனா மூலியமோ வேறொரு சோர்ஸ் மூலியமாகவோ விஜய்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போன பிறகு விஜய் இதை ஏத்துக்கிட்டு அவருக்கு பொறுப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்காருன்னு சொல்றாங்க. இதுல கூட செங்கோட்டையனோட விருப்பமான சாய்ஸ்ங்கிறது பொதுச் செயலாளர் தான் இருந்திருக்கு. பட் ஆனா விஜய் அவர்கள் இல்ல புஷி ஆனந்த் தான் பொதுச் செயலாளர், உங்களுக்கு அமைப்பு பொதுச் செயலாளர் இல்ல பொது அமைப்பு செயலாளர் சம்திங் அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசிங் செக்ரட்டரி மாதிரி, அது ஆர்கனைசிங் ஜெனரல் செக்ரட்டரி மாதிரி ஒரு போஸ்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த நிர்வாக குழுன்னு ஒண்ணு போட்டாங்க, 30 பேர் கொண்ட நிர்வாக குழு, அதற்கு தலைமை வகிக்கிற மாதிரியும் சொல்றாங்க. இந்த சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அவர் எம்ஜிஆர் கூட பழகியிருக்காரு, ஜெயலலிதா அவர்களோட பழகியிருக்காரு. நீங்க ஆரம்பகால ஜெயலலிதாவெல்லாம் கடுமையாக உழைத்தவர், களத்தில் இருந்தவர், நிறைய படித்தவர், நிறைய பேசியவர். இப்படிப்பட்ட ஜெயலலிதாவை பிற்காலத்துல அவங்களோட உடல்நிலை சரியில்லைங்கிறனால அவங்க கொஞ்சம் முடங்கி போனாங்க. ஆனா இன்னைக்கு விஜய் உழைக்க தயாராகவே இல்லாத ஒருவர். இந்த ஒட்டுமொத்த கட்சியும் புஷி ஆனந்த் என்ன செய்யறாரோ சொல்றாரோ அதுபடி நடக்கும், ஜான் ஆரோக்கியசாமி என்ன சொல்றாரோ செய்யறோ அதுபடிதான் நடக்கும். அவங்களுக்கு செங்கோட்டையனுடைய மதிப்பு நமக்கு தெரியுமே தவிர நிச்சயமாக அரசியலே தெரியாத ஜான் ஆரோக்கியசாமிக்கும் அரசியலே தெரியாத புஷி ஆனந்துக்கும் தெரியவே தெரியாது. அப்ப செங்கோட்டையனை கட்டம் கட்டி எப்படி வெளியே அனுப்புறது அப்படிங்கிறத இன்னையில இருந்து இந்த ப்ராசஸ் அவங்க ஆரம்பிப்பாங்க. நான் அடிச்சு சொல்றேன், 6 மாசத்துல செங்கோட்டையன் அவர்கள் ஏன்டா அந்த கட்சிக்குள்ள வந்தோம், நம்ம பேசாம ஒதுங்கி கூட இருந்திருக்கலாம், இல்ல இன்னும் சொல்ல போனா நம்ம ஈகோ பார்க்காம போய் எடப்பாடி பழனிசாமி கூட போய் சேர்ந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு காலம் நிச்சயம். ஆதவர்ஜுனா அதில் எப்பயும் யோசிச்சுட்டார். ஆதவர்ஜுனா நேரடியாக எவ்வளவு முயற்சி பண்ணாரு, எதுவும் நடக்கல. இப்ப கடைசியா செங்கோட்டையன் மூலியமாகவாது நம்ம ஒரு பவர் சென்டரா மாறலாம்னு முயற்சி பண்றார். அதுக்கு அவர் என்ன ஏன் அவர் வச்சிருக்காங்கன்னா ஒரு ஃபண்ட்ஸ் கொடுக்குறாரு, அதனால ஆதவர்ஜுனா தக்க வைக்கிறாங்க. மற்றபடி செங்கோட்டையன் அவர்களுக்கும் இதே மாதிரியான நிலைமை நான் ஏதோ நான் வந்துட்டேங்கிறனால சொல்லல, அந்த மாதிரியான ஒரு மூத்த பழுத்த அரசியல்வாதியின் மதிப்பு அந்த கட்சியில இருக்கிற அடிமட்ட தொண்டன்ல இருந்து பொதுச்செயலாளர் வரைக்கும் இல்ல தலைவர் வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அதனால அவரும் ஒரு நாள் நிச்சயமா ஃபீல் பண்ணுவார்.